கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். காலம் வரும்போது களஞ்சியத்திலே சேர்ப்பான். அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில தெரியப்படுத்துகிறேன். 126ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களில் இவ்வாறாக வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் காணப்படுகிறதான 150 சங்கீதங்களில் 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்களாய் காணப்படுகிறது. ஆரோகணம் என்பதற்கு ஏறுதல் என்ற அர்த்தம். இந்த சங்கீதங்களில் தாளம் ஏறிக்கொண்டே போகும். எருசலேம் தேவாலயம் மலையுச்சியில் காணப்பட்டதால் பண்டிகை நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டு மலையில் ஏறி கர்த்தரை தொழுது கொள்வது வழக்கம். ஆரோகண சங்கீதங்களை பாடிக்கொண்டு செல்லுகிறதான பொழுது தெய்வ பிரசன்னத்தோடு உற்சாகமாய் சோர்வுகள் இல்லாதபடி எளிதாக அவர்கள் கடந்து செல்வார்கள். நாம் வாசிக்கப்பட்டதான வசனத்தில் கண்ணீரை விதையோடு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். விதைகளை சுமந்து அள்ளி தூவி தண்ணீர் பாய்ச்சி அநேக நாட்கள் காத்திருப்பது ஒரு கண்ணீரின் அனுபவமாக காணப்பட்டாலும் அறுவடையின் நாட்கள் வருகிறது. அரைக்கட்டுகளை அறுத்து சுமந்து கொண்டு சந்தோஷத்தோடும் கம்பீரத்தோடும் திரும்பி வருகிற வேலை காணப்படுகிறது. நட ஒரு காலம் உண்டு என்றால் நட்டதை பிடுங்க ஒரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சாயங்காலத்தில் அழுகை காணப்படலாம், ஆனால் ஒரு விடிய காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருட எகிப்தின் அடிமைத்தனமும் 40 வருட வனாந்திர வாழ்க்கையும் அவர்களுக்கு கண்ணீரின் நாட்களாக காணப்பட்டது. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற கானானை கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதில் அவர்களை பிரவேசிக்க செய்து மகிழ பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு குழியில் சகோதரர்களால் தள்ளப்பட்டதும், போத்திபாரின் வீட்டில் அடிமையாய் வேலை செய்ததும், காரணமில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டதும், பானபாத்திரக்காரனால் 2 வருடங்கள் மறக்கப்பட்டதும் கண்ணீரின் அனுபவங்களாய் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் யோசேப்பை பார்வோனின் அடுத்த இடத்தில் உயர்த்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ணினார். அன்னால் பிள்ளை இல்லாதபடி அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் சக்கலத்தினால் வேதனை. ஆனால் கர்த்தர் சாமுவேலையும் வேறு 5 பிள்ளைகளையும் கொடுத்து கம்பீரிக்க பண்ணினார். ரூத் தன் புருஷனை இழந்து விதவியாய் கண்ணீரோடு கூட காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு போவாசை புருஷனாய் கொடுத்து ஓபேத்தை மகனாக கொடுத்து மகிழ பண்ணினார். வேத வாக்கியங்களை பிரசங்கிப்பதும் மற்றவர்களுக்கு சொல்லுவதும் கூட விதைப்பதற்கு சமமாய் காணப்படுகிறது. பிரயாசப்பட்டு விதைக்கப்படுகிற ஒரு வார்த்தை கூட வீணாய் திரும்பி வருவதில்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் காணப்படுகிறது. ஆகையால் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் செய்ய வேண்டியதை செய்து நிறைவேற்றின பின்பே அது திரும்பும். விதைக்கிறவனை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊமையில் சொல்லும் போது கூட நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன்களை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அதிக பிரயாசப்பட்டு விதைகளை விதைத்த பின்பு ஒருவேளை பலன்களுக்காக அநேக நாட்கள் காத்திருக்க வேண்டியது வரலாம். ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டிய வேலைகள் காணப்படலாம். ஊழியங்களின் வளர்ச்சிக்காக அநேக வருடங்கள் காத்திருக்க வேண்டிய கூட சூழ்நிலை உண்டாகலாம். ஆனால் பலன் நிச்சயமாய் வரும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாய் கம்பீரத்தோடு கூட அறுவடை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளின் கண்ணீரை நிரந்தரமானதல்ல. உங்கள் பிரச்சனைகள், அது நிமித்தம் நீங்கள் விடுகிற கண்ணீர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை மறந்து போய்விட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் மாறாவை போன்ற கசப்பான காரியங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வியாதிகள் என்றும் நிரந்தரமானதல்ல. ஆரோக்கியமான நீடித்த வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். பற்றாக்குறை, தரித்திரம் ஒரு நிரந்தரம் அல்ல. ஆசீர்வாதத்தின் நாட்கள் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. அதுவரைக்கும் கண்ணீரின் விதையை ஜெபமாக நீங்கள் விதைத்து கொண்டே இருங்கள். நீங்கள் கம்பீரமாய் அறுவடை செய்யப்படுகிற நாட்கள் சீக்கிரமாய் வர இருக்கிறது. ஆகையினால் தெய்வ சமூகத்தில் எப்பொழுதும் அந்த கண்ணீரின் தூபத்தை நீங்கள் விதைத்து கொண்டிருங்கள். அதனுடைய அறுவடையை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். அப்படி செய்து தேவனுடைய அந்த கிருபையும் இரக்கத்தையும் பெற்று கர்த்தருக்காக வாழும்படி அவங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. சங்கீதக்காரன் சொல்லுவது போல ஆண்டவரே, கர்த்தாவே, நாட்களே நாங்கள் விதைக்கிறதான ஒவ்வொரு விதைக்கும் ஒரு பலன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே.
நாங்கள் படுகிற பிரயாசம் அது அப்பா ஒரு நாளைக்கு ஆண்டவரே அது பெரிய பலனை கொடுக்க இருக்கிறது. நாங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஆண்டவரே அதை அநேகாயிரமாய் பலன் கொடுக்க போகிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிந்த நாங்கள் அப்பா உம்முடைய அன்பின் விதைகளை அப்பா தேசத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் விதைப்பதற்கு எல்லாரும் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தாவே, கம்பீரத்தோடு நாங்கள் அறுவடை செய்ய, அநேக ஆத்துமாக்களை உமக்கு அறுவடை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல விதையெடுத்து நாள்தோறும் விதைப்பான், நல்ல விதையெடுத்து நாள்தோறும் விதைப்பான். நாவின் பலனாலே நன்மைகளை புசிப்பான், நாவின் பலனாலே நன்மைகளை புசிப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான், காலம் வரும்போது களஞ்சியத்திலே சேர்ப்பான்.